எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி சாபத். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற தேவ ஜனங்களையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசியை நாம் நெருங்கி கொண்டு வருகிறோம். தேவன் நமக்கு நல்லவராகவும் போதுமானவராகவும் இருந்து நம்மை நடத்தி வருவதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலும் வெள்ளிக்கிழமைகளில் நம் முன்னோடிகளை அறிவோம் என்ற தலைப்பில் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். நோயிங் அவர் பைனியர்ஸ், முன்னோடிகளை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நாம் படிக்க போகிற பாகம் 17, பார்ட் 17 இன்றைக்கி படிக்க போகிறோம். படிச்சுக்கிட்டே போகலாம், சரிங்களா? நம்முடைய சபை சரித்திரம் ரொம்ப அற்புதமானது, ஆழமான ஆவிக்குரிய பாடங்கள் கொண்டது. ஆனால் ஒரு 20 வரைக்கும் கடல் சித்தமானால் ஒரு 20 பாகங்களோடு நாம் முடிப்போம். அதுக்கப்புறம் ஆண்டு என்ன வச்சுருக்கிறாரோ அவர் நடத்தட்டும். இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, 1888 நடந்தது என்ன? வாட் ஹேப்பன்ட் இன் 1888? ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை முதல்ல வாசிப்போம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15ஐயும் நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்று இந்த 2 வசனங்களை மனதில் வைத்து கொண்டு இன்றைக்குரிய பாடத்தை நான் படிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபை வரலாற்றில் 1844ஆம் ஆண்டு என்றால் நமக்கு தெரியும், அப்படி தானே? 1844 அந்த வருஷத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்போ 1844 சொன்ன உடனே என்ன சொல்லுவோம்? மாபெரும் ஏமாற்றம், அப்படி தானே? மாபெரும் ஏமாற்றம் என்று நமக்கு தெரியும். ஆனால் 1888 என்று சொன்னால் ஏதாவது நமக்கு ஞாபகம் வருதா? ஏன் இதை நான் கேட்குறேன்னா, மீதமான திருச்சபையில் பெரும்பாலானவர்கள் இந்த 1888 அந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு என்பது பெரும்பாலானவர்களுக்கு மிக குறைவாகத்தான் தெரிந்திருக்கும். ஆகவே அருமையான விசுவாச பிள்ளைகளை, வாழை பிள்ளைகளை, நண்பர்களை, 1888ஆம் ஆண்டின் முக்கியத்துவம் குறித்து யாராவது ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் அதை பற்றி கற்றுக்கொள்வதற்கான பொருத்தமான நேரம் இதுவே. இந்த 1888ஆம் ஆண்டின் முக்கியத்துவத்தை குறித்து அந்த 1888 ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு ஒரு விசேஷமான வெளிச்சத்தை கொடுத்தார். அதை பற்றி ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றார் பாருங்களேன். தேவன் தம்முடைய ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஊழியத்தை, தேவன் தம்முடைய ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஊழியத்தை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும் விதத்தில் 1888 பற்றிய சத்தியத்தை சொல்லும் நேரமும் இதுவே ஆகும் அப்படின்னு எழுதுகிறார். அதாவது இந்த உலகத்தில் ஆண்டோட ஊழியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும், அதற்கான திராணி நமக்கு வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? இது 1888ஆம் ஆண்டின் முக்கியத்துவத்தையும் அந்த காலகட்டத்தில் நாம் பெற்ற சத்தியத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? புரிஞ்சிருக்கணும் என்பதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போது 1888 நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் முக்கியமான ஒரு வருஷம். ஆகவே நாம் அதை இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? ஜெபத்தோடு நான் படிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் 1888ஆம் ஆண்டின் முக்கியத்துவத்தை, சபை வரலாற்றில் அதனுடைய மேன்மையை நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கருத்தோடு கவனிக்க, தெளிவாய் கற்றுக்கொள்ள, சத்தியத்தை விளங்கி கொள்ள, அதுபடி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் அநேக ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் நடைபெற்று வந்திருக்கிறது. சரிங்களா? அதில் ஒரு குறிப்பிடத்தக்க நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டம் எது என்றால் 1888ஆம் வருஷத்தில் மின்னசோட்டா என்ற இடத்துல, அதில் குறிப்பாக மின்னபாலிஸ் என்ற இடத்தில் நடைபெற்ற ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டம்தான் மிகவும் முக்கியமான கூட்டம். அந்த காலத்தில் நம்முடைய திருச்சபையின் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்வாங்களாம், இந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. போக போக என்ன செஞ்சாங்க, அதை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று மாற்றினார்கள். இந்த 1888ஆம் ஆண்டில் நடைபெற்ற அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர்னா 91 பேர். 91 பிரதிநிதிகள், 91 டெலிகேட்ஸ். புதிதாக அப்பொழுது கட்டப்பட்டிருந்த ஒரு சபையில் இந்த கூட்டம் நடந்தது. எப்போ நடக்குதுன்னா, அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் 1888ஆம் வருஷம் இந்த கூட்டம் நடைபெற்றது. வழக்கம் போல பிரதிநிதிகளாக அழைக்கப்படாத அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளில் சிலரும் இந்த கூட்டங்களுக்கு வந்திருந்தார்கள். இப்போ அமெரிக்காவில் ஜிசி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வரக்கூடிய வருஷத்தில், அதாவது 2025 ஜூன் மாதம் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. சரிங்களா? கடைசி எப்போ நடந்துச்சு? 2022 நடந்துச்சு. சரிங்களா? இந்த கொரோனா வந்ததுனால ஒரு 7 வருஷம் கழித்து தான் நடத்தினாங்க. ஆகவே 2022 நடந்துச்சு. இப்போது 2025 நடக்க போகிறது. ஆகவே அந்த கூட்டத்தில் இப்போ இன்றைக்கி உள்ள நிலவரப்படி 2000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள். ஆனால் அழைக்கப்படாத நிறைய விசுவாசிகள் நினச்சிவாங்க, ஆர்வத்தோடு இந்த கூட்டங்களுக்கு வருவார்கள். அதே போல் இந்த 1888 பிரதிநிதிகளாக அழைக்கப்படாத சில அட்வென்டிஸ்ட் விசுவாசிகளும் வந்திருந்தார்கள். அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு முன்பாக 7 நாட்கள் ஊழியர் கூட்டம், ஊழியக்காரர்களுக்கான கூட்டம் அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. சரி, இந்த கூட்டங்களில், இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் 3 முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா, இந்த படம் பாருங்களேன். நடுவில் எலன் ஒயிட் அம்மையார், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடி ஜோன்ஸ், அந்த பக்கம் இஜே வேகனர். 1888ஆம் ஆண்டில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் 3 முக்கியமான நபர்கள் யார் என்றால், இந்த 3 பேர் தான். எலன் ஒயிட் அந்த ஒரு வார ஊழியர் கூட்டத்திலும் 19 நாள் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். அந்த சமயத்தில் எலன் ஒயிட் அம்மையாருக்கு 61 வயசு. ஷி வாஸ் 61. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா எல்லட் வேகனர், அந்த கடைசியில் இஜே வேகனர். எல்லட் ஜே வேகனர் சற்று உயரம் குறைந்தவர், கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். காலங்களின் அடையாளங்கள், சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் என்ற அந்த மாத இதழின் முன்னாள் ஆசிரியரான ஜேஹெச் வேகனர் என்பவருடைய மகன். ஜேஹெச் வேகனர் ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன்ல, பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்காக நடந்தே போனவர் ஜேஹெச் வேகனர், ஜோசப் ஹார்வி வேகனர். அவருடைய மகன் தான் இந்த படம் பார்த்தீங்களா, ஜேஹெச் வேகனர். இவருடைய மகன் தான் இஜே வேகனர். சரிங்களா? அந்த கூட்டத்தில் 1888ஆம் ஆண்டின் கூட்டத்தில் அடுத்து முக்கியமானவர் இந்த இஜே வேகனர். கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பார். அந்த சமயத்தில் அவருக்கு 33 வயசு, சின்ன வயசு. அடுத்த நபர் யார் என்றால் ஏடி ஜோன்ஸ், அலோன்சோ ட்ரெவியர்
ஜோன்ஸ் என்பவர். நல்ல உயரமாக இருப்பார். அவர் உயரமான மனிதர். அமெரிக்க இராணுவத்தில் பணியாற்றி நம்முடைய அட்வென்டிஸ்ட் சபைக்கு வந்தவர். அவருக்கு 38 வயசு. கவனிச்சிங்களா? 3 பேர். எலன் ஒயிட் 61 வயசு, இஜே வேகனர் 33 வயசு, ஏடி ஜோன்ஸ் 38 வயசு. 3 முக்கியமானவர்கள். இதில் இந்த 2 ஆண்களும் சின்ன வயசு தானே. இந்த 2 ஆண்களும் காலங்களின் அடையாளங்கள் என்ற மாத இதழ் சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், அந்த பத்திரிகை இன்னும் வருது, சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், அந்த பத்திரிகையின் ஆசிரியர்களாக இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றினவர்கள். இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் 1888 தொடர் பிரசங்கங்களை செய்வதற்காக இவர்கள் இருவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது சீட்டுக்குலுக்கி போட்டாங்களாம் அந்த காலத்தில். சீட்டுக்குலுக்கி போட்டு இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் யார் காலை தியான கூட்டங்களை நடத்துவார்கள் அப்படின்ன உடனே இந்த 2 பேர் வந்துச்சு, வேகனர், ஜோன்ஸ். இந்த 2 பேரும் மிக விசேஷமாக இந்த 2 பேரும் என்ன பேசினார்கள், பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னா, விவாதிக்கப்பட்ட தலைப்புகள் என்னென்ன பேசினாங்க பாருங்களேன். இருவருமே சில ஆதாரபூர்வமான வேத ஆதாரம், உண்மை தானே, ஆதாரபூர்வமான இறையியல் கருத்துக்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் சில அப்போது இருந்த செவன்த் டே அட்வென்டிஸ்டுகளின் கருத்துக்களை காட்டிலும் மாறுபட்டிருந்தது. இவங்க 2 பேரும் பேசினது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. உதாரணமாக பாருங்களேன், கலாத்தியர் புத்தகத்தில் இவங்க 2 பேரும் குறிப்பாக பேசினது ரோமர், கலாத்தியர் புஸ்தகங்களை அடிப்படையாக வைத்து தான் பேசினார்கள். அப்போ அதில் சொன்னாங்க, கலாத்தியர் நிருபத்தில் இருக்கிற நியாயப்பிரமாணம் என்ன நியாயப்பிரமாணம் அப்படின்னா 10 பிரமாணம் அப்படின்னு இந்த 2 பேரும் சொன்னாங்க. ஆனால் நம்முடைய முன்னோடிகள் என்ன நம்பி இருந்தாங்கன்னா, இல்லை சடங்காச்சார பிரமாணம் என்று நம்பி இருந்தார்கள். ஆனால் இந்த 2 பேரும் சொன்னாங்க, கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற பிரமாணம் எது? 10 பிரமாணம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அது கரெக்ட், அது சரி. அப்புறம் இன்னொன்று, ஒரே ஸ்மித், அந்த காலத்தில் இருந்த தானியேல் வெளிப்படுத்தலுக்கு விளக்கம் எழுதின முதல் ஆசிரியர் ஒரே ஸ்மித். அவர் அந்த 10 கொம்புகள் இருக்குல்ல, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் மிருகம், கெடியும் பயங்கரமான மிருகம், அதுக்கு தலையில் 10 கொம்புகள். அதில் ஒரு கொம்பு ஹன்ஸ் என்று சொன்னார் ஒரே ஸ்மித். ஹூனர்கள் என்ற ஒரு கூட்டம் தான் ஒரு கொம்பு அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் சொன்னார், ஏடி ஜோன்ஸ் சொன்னார், ஹன்ஸ் கிடையாது, அலமானி அல்லது ஜெர்மனி அந்த 10 கொம்புகளை ஒரு கொம்பு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அதுக்கு நிறைய ஆதாரங்கள் எல்லாம் காண்பித்தார். பாருங்களேன், இப்படி சில கருத்துக்களை வித்தியாசமாக சொன்னார்கள். இப்படி நிறைய காரியங்கள் பேசுகிறாங்க. அதில் மிக முக்கியமாக பேசப்பட்ட தலைப்பு என்னவென்றால், விசுவாசத்தினால் வரும் நீதி, ரைச்சஸ்னஸ் பை ஃபெய்த். கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் அல்லது நமது நீதியாகிய கிரைஸ்ட் அவர் ரைச்சஸ்னஸ் என்ற மிக விசேஷமான தலைப்பில் இந்த 2 பேர் மாறி பிரசங்கம் பண்ணாங்க. சரிங்களா? கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்தினால் வரும் நீதி அல்லது நமது நீதியாகிய கிறிஸ்து என்ற தலைப்பில் மிக பிரசித்தி பெற்ற சத்தியங்களை அவர்கள் பிரசங்கித்தார்கள். அதுக்கப்புறம் அந்த செய்திகள் மிகவும் பிரபலமாயிற்று. ஜோன்ஸ், வேகனர் இருவரும் ரோமர், கலாத்தியர், எபிரேயர் ஆகிய நிருபங்களை ஆராய்ந்ததன் மூலமாக இயேசுவின் களிப்பூட்டும் அழகு, இயேசுவின் இணையற்ற வசீகர தன்மை பற்றிய சத்திய வெளிச்சத்தோடு அவர்கள் வந்திருந்தார்கள். புரியலையா? புரியும், கவனிங்க. அதுக்கு பிறகுதான், அந்த கூட்டங்களுக்கு பிற்பாடு தான், 1888க்கு பிற்பாடு தான் எலன் ஒயிட் அம்மையார் தன்னுடைய புஸ்தகங்களில், தன்னுடைய எழுத்துக்களில் ஒரு வாக்கியத்தை அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பித்தாங்களாம். என்ன அப்படின்னா, என்ன பயன்படுத்தினாங்க? மேட்ச்லெஸ் சார்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் இணையற்ற வசீகரத்தன்மை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒப்பில்லாத வசீகரத்தன்மை, ஒப்பில்லாத அழகு என்ற ஒரு வார்த்தையை எலன் ஒயிட் அதிகமாக அவர்கள்
தன்னுடைய புஸ்தகங்களிலே எழுத ஆரம்பித்தார்கள். எதுக்கு பிறகு? 1888க்கு பிறகு. பிரியமானவர்களே, அப்படி என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இந்த ஏடி ஜோன்ஸும் இஜே வேகனர், இந்த ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசத்தினால் வரும் நீதி அப்படின்னு அந்த தலைப்பில் என்ன தான் சொன்னாங்க? சுருக்கத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1888 பரலோகம் தந்த தூதின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தினால் மாத்திரமே நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ரட்சிப்பிற்காக நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம எதாவது செய்ய முடியுமா? நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தேவன் நமக்கு இலவசமாக தருகிறார். நமக்கு ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய சிலுவை தியாகத்தின் மூலமாக நமக்கு இலவசமாக கிடைக்கிது. நம்ம ரட்சிப்பை நாம் சம்பாதிக்கவே முடியாது. ஏனென்றால் நம் பாவத்திற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். சரிதானே? இயேசு எனக்காக மரிச்சிருக்கிறாரு. நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்திருக்கிறார். எனக்கு பதிலாக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் பாவி. நான் அடைய வேண்டிய சிலுவை மரணத்தை என் இடத்துல அவர் மரித்து விட்டார். எனக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் அடைந்த அந்த மரணம், அவர் சிந்தின ரத்தம், அதன் மீது நான் வைக்கிற விசுவாசத்தின் வழியாகத்தான் எனக்கு ரட்சிப்பு. அவர் விசுவாசத்தால் மட்டுமே கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கிரியைகளின்படி அல்ல. கிறிஸ்து நமக்காக செய்தவற்றின் நிமித்தமாகவே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இதான் அவங்க சொன்ன பிரசங்கத்தினுடைய அந்த கூட்டங்களில் 1888 இஜே வேகனர், ஏடி ஜோன்ஸ் இவங்க பண்ண பிரசங்கங்களின் சுருக்கம் இதுதான். நாம் செய்கிறது கிடையாது. இயேசுவானவர் என்ன செய்திருக்கிறாரோ, செய்து முடித்திருக்கிறாரோ, அதன் அடிப்படையில் தான் நமக்கு ரட்சிப்பு. இந்த அடிப்படை சத்தியத்தை தான் 1888 அந்த மின்னபாலிஸ் கான்ஃபரன்ஸ், மின்னபாலிஸ் என்ற இடத்தில் நடைபெற்ற ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இந்த ரெண்டு பேரும் பிரசங்கித்தார்கள். இப்படி அவர்கள் பேசின பொழுது எலன் ஒயிட் அம்மையார் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? தீர்க்கதரிசி அம்மையாரின் பாராட்டு பாருங்களேன். ஜோன்ஸ், வேகனர் இந்த ரெண்டு பேரும் பிரசங்கித்த செய்திகளை, குறிப்பாக விசுவாசத்தினால் வரும் நீதி என்னும் தூதை கேட்ட பிற்பாடு எலன் ஒயிட் என்னெல்லாம் சொன்னாங்க? அவர்கள் சொன்ன சில கருத்துக்களை நாம் வாசிப்போம். இந்த ரெண்டு பேர் மாறி 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 பிரசங்கம் பண்ண எலன் ஒயிட் சொன்னாங்களாம், எனது இருதயத்தின் ஒவ்வொரு நரம்பும் ஆமேன் என்று சொன்னது. டாக்டர் வேகனர் வெளிப்படையான விதத்தில் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் கூறியதில் விசேஷித்த வெளிச்சம் இருக்கிறது. டாக்டர் வேகனர் அப்போ அந்த டைமில் அவர் டாக்டர் முடிச்சிருந்தார். டாக்டர் வேகனர் கொடுத்த செய்தி விசேஷித்த வெளிச்சம் அப்படின்னு சொன்னாங்களாம். எலன் ஒயிட் நம்ம அதை மேனுஸ்கிரிப்ட் புத்தகத்தில் படிக்கிறோம். கான்ஃபரன்ஸ் கூட்டத்தின் கடைசி வியாழன், அதான் நவம்பர் 1 அன்று எலன் ஒயிட் அம்மையார் மேற்கொண்டு சொன்னதை நம்ம பார்ப்போம். அந்த கூட்டத்தில் எலன் ஒயிட் அம்மையாரும் அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் 20 செய்திகள் கொடுத்தாங்களாம், 20 பிரசங்கங்கள் பண்ணாங்களாம். ஜோன்ஸ், வேகனர் அவங்க என்ன சொன்னாங்க பாருங்களேன். ஜோன்ஸ், வேகனர் ஆகியோரால் பிரசங்கிக்கப்பட்ட விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல் என்னும் தற்போதைய தூது தேவனிடத்திலிருந்து வந்த தூது ஆகும். தெய்வீக முத்திரையை இது பெற்றிருக்கிறது. பரிசுத்தமாகுதல் இதனால் கிடைக்கும் பலன் ஆகும். இந்த ரெண்டு பேரும் பண்ண பிரசங்கம் தேவன் அனுப்பி இருக்கிற தூது. இதை பின்பற்றினோம் என்றால் என்ன பலன் கிடைக்குமா? சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல் இதனால் நமக்கு கிடைக்கும் பலன் அப்படின்னு எலன் ஒயிட் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னா வாசிப்போமே. ஏடி ஜோன்ஸ் மற்றும் இஜே வேகனர் ஆகியோரால் கொடுக்கப்பட்ட தூது லவோதிக்கியா திருச்சபைக்கு தேவன் தரும் தூது ஆகும் அப்படின்னு எழுதினாங்க.
இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, டெஸ்டிமனிஸ் டு மினிஸ்டர்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு தூதை தமது ஜனங்களுக்கு மூப்பர் வேகனர் மற்றும் ஜோன்ஸ் மூலமாக தேவன் மெய்யாகவே அனுப்பியிருந்தார் என்று நாம் நம்புகிறோம். இந்த 2 பேர் மூலமாக தேவன் கொடுத்த தூது விலையேறப்பெற்ற தூது என்று நாம் நம்புகிறோம் அப்படின்னு அவங்க எழுதினாங்களாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இந்த 1888 அதனோட முக்கியத்துவம், அந்த கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணின இந்த 2 பேர், அவர்கள் சொன்ன அந்த செய்தி, இதை குறித்து யாராவது பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கிறோமா அப்படின்னா கேட்டதில்லைன்னு சொன்னோம். அப்படி தானே ஆரம்பத்தில் அப்படி தான் சொன்னோம். இப்போ கேள்வி, 1888 தூது ஏன் நமது திருச்சபைகளில் நம்முடைய ஊழியக்காரர்களால் பிரசங்கிக்கப்படுவது இல்லை? ஏன்? காரணம், அந்த செய்தி அந்த 1888 ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. சரிங்களா? 1888 இந்த 2 பேரும் பிரசங்கம் பண்ணாங்களே, ஜோன்ஸ் வேகனர், இந்த 2 பேரும் பண்ண பிரசங்கங்களினாலே ஒரு பெரிய சலசலப்பு உண்டாயிற்று. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நிகழ்கால சத்தியம் என்ற பெயரில், பிரசன்ட் ட்ரூத் என்ற பெயரில் 44 வருடங்களாக 1844 அப்படி தானே முக்கியமான வருஷம் நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் முக்கியமான முதல் வருஷம் எது? 1844 அப்படி தானே. 1844 ஒரு 44 கூட்டினா என்னது? 1888. ஆகவே 1844 44 வருடங்களாக ஓய்வு நாள் சத்தியத்தை பற்றி மட்டுமே அட்வென்டிஸ்டுகள் அறிவித்தார்கள். சரிங்களா? ஓய்வு நாள் பற்றி தான் பேசிக்கிட்டே வந்தாங்க. கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தை முக்கியப்படுத்திய அளவிற்கு கிறிஸ்துவை தங்கள் பிரசங்கங்களில் அவர்கள் முக்கியப்படுத்தவில்லை. கவனிச்சிங்களா? அது 1844 10 கட்டளைகள், ஓய்வு நாள், இதைத்தான் முக்கியப்படுத்தினாங்களே ஒழிய யாரை முக்கியப்படுத்தலை? இயேசுவை முக்கியப்படுத்தவில்லை. அப்போ எல்ன் ஒயிட் அம்மையாரும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோடிகள் ஓய்வு நாள் ஆசரிப்பு பற்றி ஞாயிறு சபை மக்களோடு, ஞாயிறு ஆசரிப்புக்காரர்களோடு விவாதம் செய்து வெற்றி பெற்றவர்கள். சரிங்களா? இப்படி வெற்றி பெற்ற அநேகர் அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டார்கள் 1888. எனவே அந்த கூட்டங்களில் இந்த 2 பேரும் சின்ன வயசு, சின்ன பசங்க, புரியுதுங்களா அவங்களுக்கு? அப்படி தான் நினச்சாங்க. இந்த 2 பேரும் சின்ன வயசு நபர்கள், இளைஞர்கள். இவர்கள் கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி அங்கே பேசினதும், இந்த 10 கட்டளைகள், ஓய்வு நாள், இதை பற்றியே பேசி விவாதம் பண்ணி வெற்றி பெற்று வந்த எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? மூத்தவர்கள். இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? என்ன இவங்க புதுசாக சொல்கிறாங்க என்று சொல்லி விவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆரம்பம் முதலே அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை பரப்பி வந்த முதியவர்கள் அநேகர் அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அநேக அந்த மூத்த விசுவாசிகள் அல்லது அந்த மூத்த ஊழியக்காரர்கள் இந்த 2 இளம் ஊழியக்காரர்களை, ஜோன்ஸ் வேகனர் இருவரையும் கண்டித்து பேசினார்கள். அப்போ நாங்கள் இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தப்பா? நாங்கள் 10 கட்டளை பற்றி சொல்லியிருக்கிறோம், ஓய்வு நாளை பற்றிலாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இப்போ நீங்கள் அப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க? மாற்று கருத்து தெரிவிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்போ என்ன சுருக்கம் அப்படின்னா, இந்த 2 பேர், ஜோன்ஸ் வேகனர் 2 பேரும் கொண்டு வந்தது செய்தியை பெரும்பாலானவர்கள் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து எல்ன் ஒயிட் அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். நம்ம அதை வாசிப்போம். தீர்க்கதரிசன ஆவியிலிருந்து அதிர்ச்சியூட்டும் ஒரு வாக்கியம். அது நம்முடைய தற்போதைய பொறுப்பை வெளிப்படுத்துகிறது. வாசிக்கலாமா? எல்ன் ஒயிட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அழிந்து கொண்டிருக்கும் உலகத்துக்கு விசுவாசத்தினால் நீதிமானாகுதல்
மற்றும் கிறிஸ்துவின் நீதி ஆகிய மைய கருத்துக்களே முன்வைக்கப்பட வேண்டும். உலகம் அழிஞ்சிட்ருக்கு, அழிஞ்சு கொண்டிருக்கிற உலகத்திற்கு நம்ம என்ன சொல்லணுமா? என்ன சொல்லணும்? விசுவாசத்தினால் நீதிமான் ஆகுதல், கிறிஸ்துவின் நீதி ஆகிய மைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தை திறந்தீர்களானால் நலமாயிருக்கும். இருதயத்தை என்ன பண்ணுங்க? இயேசுவுக்கு திறக்கணும். பரலோக பொக்கிஷங்களின் மாபெரும் வியாபாரியாகிய இயேசுவின் சத்தம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, நாமும் பாருங்களேன், இப்போ நம்ம வெளியில் போய் பேசும் பொழுதும் 10 கட்டளை ஓய்வு நாள், 10 கட்டளை ஓய்வு நாள், அதெல்லாம் பேசுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற அந்த வசீகர தன்மை, மேட்ச்லெஸ் சார்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ், இதை பற்றி நம்ம பேசுகிறோமா அப்படின்னா இல்லை. 1888ஆம் ஆண்டு கான்ஃபரன்ஸ் கூட்டங்களின் மிக பிரசித்தி பெற்ற மைய கருத்தே நமது அன்றாட வாழ்வின் மைய கருத்தாக இருக்க வேண்டும் என்பதை தான் எலன் ஒயிட் இங்கே எழுதுகிறாங்க. வேறு விதத்தில் சொன்னால், ஜோன்ஸ், வேகனர் 2 பேரும் அந்த நாட்களில் பிரசங்கித்ததையே நாம் இந்த நாட்களிலும் கட்டாயம் பிரசங்கிக்க வேண்டும். பார்க்கலாம், தொடர்ந்து சில காரியங்களை நம்ம படிப்போம், நமக்கு விளங்கும். தூதருக்கு எதிர்த்து நின்றவர்கள், இந்த 2 பேர் பிரசங்கம் பண்ணாங்க. யார் யார் எதிர்த்து நின்றார்கள் அப்படின்னா, நமது திருச்சபை 1888ஆம் ஆண்டின் தூதுகளை விசுவாசித்து, அந்த 2 பேரும் செய்த அந்த பிரசங்கங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருந்திருக்குமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குமா, பின்மாறி ஊற்றப்பட்டிருந்திருக்கும், உரத்த சத்தம் உலகமெங்கும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வந்திருப்பார். நமது திருச்சபை மக்களின் இருதயங்களில் குறிப்பாக அப்போது இருந்த சில முக்கியமானவர்கள், அதில் 2 பேர். ஒருத்தர் யார் பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த ஜிசி பிரசிடென்ட் ஜார்ஜ் பட்லர், அப்போது இருந்த ஜிசி செக்ரட்டரி ஒரேயா ஸ்மித். நான் சொன்னேன்ல, தானியல் வெளிப்படுத்தலுக்கு விளக்கம் எழுதினவர், முதல்ல விளக்கம் எழுதினவர் 7th ரேயில் அவர் தான், ஒரேயா ஸ்மித். இந்த 2 பேரும், இந்த 2 பேரோடு கூட இன்னும் ஒரு சிலர், ஹார்மன் லின்சே, ஜிசி ட்ரெஷரர், அப்போ இருந்த ஜிசி ட்ரெஷரர் பொருளாளர், ஏஆர் ஹென்ரி, ரிவ்யூன் ஹெரல்ட் அச்சக நிறுவனத்தின் மேலாளர், மேனேஜர் ஆஃப் ரிவ்யூன் ஹெரல்ட், மூப்பர் கில்கோர், ஜிசி கமிட்டி மெம்பர், மாரிசன் அப்படின்னு ஒருத்தர், இன்னும் சிலர் இருதயங்களில் மிகவும் விலையேற பெற்ற இந்த வெளிச்சமானது நுழைவதை தடை செய்வதற்கு சாத்தான் அந்த நாட்களில் கடினமாக கிரியை செய்தான். விளங்குது அவங்களுக்கு? அப்போ ஆண்டவர் ஒரு விசேஷமான தூதை, விலையேற பெற்ற வெளிச்சத்தை இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த ஜோன்ஸ், வேகனர் இந்த 2 பேர் மூலமாக கொடுக்கிறாரு. இந்த சத்தியத்தை முழு திருச்சபையும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இருந்திருக்கும் என்று சொன்னால், விசுவாசித்து இந்த சத்தியத்தை தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி பிறருக்கும் அறிவித்திருந்திருப்போம் என்று சொன்னால் என்ன இருக்குமா? உலகம் முழுவதும் சத்தியம் போயிருக்கோம், ஆண்டவரும் வந்திருப்பார். ஆனால் இந்த சத்தியம் எங்கும் போகக்கூடாது என்பதை குறித்து மிக கவனமாக அதற்கு தடை செய்வதில் யார் குறியாக இருந்தா? சாத்தான் மிகவும் குறியாக இருந்தான். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், அவன் அப்படி தடை செய்ததில் அவன் ஜெயிச்சிட்டானா தோத்துட்டானா? ஜெயிச்சிட்டான். உண்மை தானே? ஏன்னா இன்னும் ஆண்டு வரலையே. விளங்குதா அவங்களுக்கு? ஆனாலும் இந்த தூதை விசுவாசத்தினால் வரும் நீதி, ரைச்சஸ்னஸ் பை ஃபெய்த், இந்த தூதை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டார்கள். எலன் ஒயிட் அம்மையாரும் ஜோன்ஸ் மற்றும் வேகனர் அவர்களும், இந்த 3 பேரும் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து சுமார் 3 வருஷங்கள் ஒன்றா சேர்ந்து ஊழியங்களை செஞ்சாங்களாம். எலன் ஒயிட்டும் வேகனர், ஜோன்ஸ் 3 பேர் சேர்ந்து எங்கெல்லாம் பரலோகம் கொடுத்த இந்த சத்திய வெளிச்சத்தை பிரசங்கித்தார்களோ அங்கெல்லாம் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று அப்படின்னு சரித்திரத்தில் படிக்கணும். பெரியமானவர்களே, அப்படியானால் இந்த 2 பேரும் பண்ண பிரசங்கம், இந்த 2 பேரும்
ஜோன்ஸ் வேகனர் 2 பேரும் செய்த அந்த பிரசங்கம் எலன் ஒயிட் அம்மையாருக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னா அப்படி கிடையாது, அவங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வெளிச்சத்தை மிக பகிரங்கமாக கொண்டு வருவதற்கு இந்த 2 பேர் ஆண்டு கருவிகளாக பயன்படுத்தினார், அவ்வளோதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்களேன், தேவ ஆவியினால் நாமும் எழுப்புதல் அடைவதற்கு இது காலம் அல்லவா? சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த விசுவாசத்தினால் வரும் நீதி 1888 அப்படின்னாலே 2 பேர் முக்கியமானவர்கள், ஜோன்ஸ் வேகனர். சரிங்களா? இன்னொன்று, அப்பொழுது சொல்லப்பட்ட சத்தியம் என்ன? விசுவாசத்தினால் வரும் நீதி, ரைச்சஸ்னஸ் பை ஃபெய்த். கிறிஸ்துவே நமது நீதி. சரிங்களா? ஒரு வசனம் பாருங்களேன். எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. The Lord is our righteousness. Christ our righteousness. கிறிஸ்து தான் நம்முடைய நீதி. நம்முடைய நீதின்னு ஒன்றுமே கிடையாது. பாருங்களேன், நம்ம தசமாகம் கொடுக்கறதுனாலையோ, சர்ச்சுக்கு கரெக்டாக வர்றதுனாலையோ, ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுனாலையோ, நான் இந்த சபையில் 40 வருஷம் 50 வருஷம் இருக்கிறேன் என்பதனாலையோ, புரியுதா உங்களுக்கு? எனக்கு எல்லா உபதேசங்களும் நல்லா தெரியும், 28 உபதேசங்களும் நான் பார்க்காம நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் பார்க்காம வேத பாடம் கொடுப்பேன், நான் இவ்வளோ பேரை ரட்சிச்சிருக்கிறேன், இவ்வளோ பேரை ஆண்டுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறேன் என்பதனாலையும், இத்தனை வருஷம் நான் மூப்பராக போதகராக தலைவராக இருக்கிறேன் என்பதனாலையும் நம்முடைய கிரியைகளினால் என்ன கிடையாது? நமக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. பிரியமானவர்களே, அதாங்க சிம்பிளாக சொன்னேன். நம்முடைய நீதி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு, அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நான் நீதிமான் ஆகிறேன். இந்த வெளிச்சம் தான் யாருக்கு கிடைச்சிச்சு? மார்ட்டின் லூத்தர் கிடைச்சிச்சு. ஏன் அப்படின்னா, கத்தோலிக்க சபை என்ன போதிச்சது அப்படின்னா, இன்றைக்கி என்ன போதிச்சுக்கிட்டு இருக்கு? கிரியைகளினால் ரட்சிப்பு. இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. சரிதானே? கல்யாணம் பண்ணாத, அப்புறம் மரியாதை வணங்கணும், போப்பை வணங்கணும், ரோமாபுரிக்கு போகணும். சரிதானே? உன்னையை நீ வருத்தி கொள்ள வேண்டும், உபவாசம் இருக்கணும், சாட்டையை வச்சு அடிச்சுக்கோ. சரிதானே? பாவமன்னிப்பு சீட்டு வாங்கணும், புனிதர்களை வணங்க வேண்டும். இப்படி கிரியைகளினால் ரட்சிப்பு. இன்றைக்கி அதே மாதிரி தான் நாம் அப்படி தான் சில நேரத்தில் போதிக்கிறோம். என்ன போதிக்கிறோம்? 10 கட்டளை கடைபிடிக்கணும், அப்போ தான் பரலோகம் போக முடியும். அப்படி தானே சொல்கிறோம். அது கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம செய்கிறதுனால, நான் கடைபிடிச்சிடுறேன், 10 கட்டளை கடைபிடிக்கிறேன், அதனால் பரலோகம் அப்படின்னு கிடையவே கிடையாது. பாருங்களேன், அந்த 10 கட்டளை கடைபிடிக்கிறதுக்கும் பலன் யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். சரிங்களா? கிறிஸ்துவினால் வரும் நீதி ஒரு ஆழமான பாடம். இதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்தில் நம்ம என்ன செய்வோம்? படிப்போம். அன்பானவர்களே, விசுவாசத்தினால் வரும் நீதி, இந்த தூது பிரசங்கிக்கப்பட்ட பொழுது, ஜோன்ஸ் வேகனர் பிரசங்கம் பண்ண பொழுது, அப்பொழுது உண்டான உடனடி விளைவுகள், இம்மீடியட் ரிசல்ட்ஸ் என்னென்ன பார்க்கலாமா? 1888 ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டமானது பலருக்கு ஒரு அற்புத அனுபவமாக இருந்தது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவமாக இருந்துச்சு, ஆனால் பலருக்கு அற்புதமான அனுபவமாக இருந்தது. ஏனென்றால் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை அவர்கள் அப்போதுதான் அறிந்து கொண்டார்கள். நிறைய பேருக்கு அந்த வெளிச்சம் அப்போ தான் கிடச்சிச்சு. எப்படி ரட்சிப்பு? நான் செய்கிறதுனால கிடையாது, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதனால் கிடையாது. இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறாரோ அதன் மூலம் தான் எனக்கு ரட்சிப்பு என்ற வெளிச்சம் அநேகருக்கு கிடைச்சிச்சு. அதன் பிறகுதான் இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவை அமைத்து கொள்ள பலர் முயன்றார்கள். இந்த விசுவாசத்தினால் வரும் நீதி, அது கிறிஸ்துவே நமது நீதி என்ற செய்தியை படித்ததுக்கு அப்புறம்தான் அநேகர் கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்க ஆரம்பித்தாங்களாம். உடனடி விளைவுகள். அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு போதகருக்கு, ஒரு பாஸ்டருக்கு, ஒரு அட்வென்டிஸ்ட் பாஸ்டர்,
அவருக்கு அங்கே பேசப்பட்ட காரியங்கள், சத்தியங்கள் மிகவும் பிடித்து விட்டது, ரொம்ப பிடிச்சு போச்சு. சரித்திரம் சொல்லுது, அவர் அன்றே முழங்கால் படியிட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அழுதாராம். யாரு? ஒரு பாஸ்டர். இதை சொல்லும் பொழுது 2008 வருஷம், 2008 இப்படி ஒரு கூட்டம், இந்த விசுவாசத்தினால் வரும் நீதி என்ற தலைப்பில் ஒரு 3 நாள் கூட்டங்கள் நடத்தினோம். ஒரு 3 நாள் ஆர்வமுள்ள நண்பர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு 3 நாள் இந்த கூட்டங்களை பற்றி என்னுடைய நண்பர் ஒருவர் பிரசங்கம் பண்ணார். அவர் அந்த செய்திகளை சொல்ல சொல்ல சொல்ல, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தர் அமெரிக்காவில் அழுதாருன்னு, என் கண்ணால் பார்த்தேன். எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர், அவரும் இந்த பிரசங்கங்களை கேட்டுட்டு அப்படி தேம்பி தேம்பி அழுகிறார். சரிங்களா? அப்போ இந்த 2 பேரும், ஜோன்ஸ் வேகனர் இந்த செய்திகளை சொல்ல சொல்ல இந்த போதகர் கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. அன்னைக்கே முழங்கால் படிட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் அழுதார். இயேசுவை தன் சொந்த இரட்சகராக கண்டு கொண்டார் பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? என்ன விளங்குதுன்னா, நம்ம ரொம்ப வருஷமாக சபையில் இருக்கலாங்க, ரொம்ப வருஷமாக சபையில் இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை சந்தித்து விட்டோமா? இயேசுவை பார்த்துட்டோமா? இயேசுவை பார்த்துட்டோம்னா இயேசுவை நேரில் பார்த்துட்டோமா அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஆண்டவர் இயேசுவின் அன்பை ருசித்து விட்டோமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாகவே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாகத்தான் இருக்கிறதா? பிரியமானவர்களே, மேலும் அந்த செய்தி தங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்ததாக பல போதகர்கள் பிற்பாடு தெரிவித்தார்களாம். இந்த 1888 கூட்டங்களுக்கு பிற்பாடு நிறைய போதகர்கள் சொன்னாங்களாம், அந்த 2 பேர் பண்ண பிரசங்கம், அந்த 2 பேரும் பாஸ்டர் கிடையாது. ஜோன்ஸ் வேகனர் 2 பேரும் யார் கிடையாது? அவங்க 2 பேரும் பாஸ்டர்லாம் கிடையாது. சொன்னேன்ல, ஒருத்தர் இராணுவத்திலேருந்து வந்தவர் ஜோன்ஸ் வேகனர், அவர் பத்திரிக்கை சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு ஆசிரியர். அன்று ஏற்பட்ட அனுபவத்தால் இன்னொரு போதகர் அன்றைக்கி அந்த கூட்டங்களில் தொடர் கூட்டங்களில் பிரசங்கங்கள்லாம் கேட்டுட்டு மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்தானோ, ரீபாப்டிசம், மறுபடியும் ஞானஸ்நானம் எடுத்தானோ. ஒருவேளை இந்த செய்தியை நம்முடைய சபைகள் எல்லாம் பிரசங்கம் பண்ணினால், அந்த 2 பேர் வந்து, அந்த ஜோன்ஸ் வேகனர் 2 பேரும் இன்றைக்கி வந்து நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் உட்கார வச்சு அந்த பிரசங்களை பண்ணாங்கன்னா, மறுபடியும் நம்ம தலைவர்கள், நம்முடைய விசுவாசிகள், போதகர்கள் நிறைய பேர் ஞானஸ்நானம் மறுபடியும் எடுப்போமோ? ஏன்னா இன்றைக்கி ஞானஸ்நானன்றது சும்மா சடங்கு மாதிரி தான் ஆகிப்போச்சு. உண்மை தானே? பாருங்களேன், கல்யாண காட்சின்னு வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவ்வளோதான், சர்ச்சுக்கு வர்றதே கிடையாது. ஆமாவும் இல்லையா? அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது மறுபிறப்பின் அனுபவம், தேவனோடு நடக்கிற அனுபவத்தின் ஆரம்பம். அப்படி தானே? நாமும் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்தோம், தேவனோடு நடக்கிறோமா? அன்பானவர்களே, அந்த செய்தியை, அந்த 2 பேரும் பண்ண பிரசங்கங்களை எதிர்த்தவர்களும் படிப்படியாக மனம் மாற ஆரம்பித்தார்கள். அந்த மினப்பாலிஸ் கான்ஃபரன்ஸில் தான் செய்த தவறை பேட்டில் கிரீக் ஆலயத்தில் வைத்து பகிரங்கமாக பின் நாட்களில் ஒத்துக்கொண்டார் உரையா ஸ்மித். சரிங்களா? சொன்னேன்ல, ஜிசி செக்ரட்டரி, இவரும் ஒத்துக்கிட்டாராம். அந்த 1888 ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அந்த 2 பேர் பண்ண பிரசங்கத்தை நானும் எதிர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அவர் என்ன செஞ்சாராம்? மனம் மாறினாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக தானே சொல்கிறேன். 1888 பற்றி சரித்திர ரீதியாக சுருக்கமாக தான் சொல்கிறேன். பிரியமானவர்களே, நான் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், ஒரு முக்கியமான சத்தியம், விசுவாசத்தினால் வரும் நீதி. அதை மார்ட்டின் லூத்தர் புரிஞ்சுக்கிட்டார். ஆமாம் தானே? போப்பரசரை பார்க்கறதுக்காக படிக்கட்டில் என்ன பண்ணார்? அந்த பிலாத்துவின் படிக்கட்டுகளில்
28 படிக்கட்டுகள் இருக்குமா. நமக்கு இப்படி 28 உபதேசங்கள், 28 படிக்கட்டு இருக்குமா. அந்த படிக்கட்டில் முழங்கால் போட்டே அவர் மேலே பாவ சங்கீர்த்தனம் சொல்லிக்கிட்டே மேலே போனார். போய் என்ன செய்யணும், மேலே டாப்பில் போப்பார் சார் நிற்பார். அவர் காலில் விழுந்து என்ன செய்யணும், வணங்கணும். இப்படி தான் எல்லோரும் போவாங்க. மார்ட்டின் லூத்தர் அப்படி தான் போனார். ஆனால் அப்படி பாதி போகும் பொழுதே, இது எதுவும் சபரிமலைக்கு அப்படி தானே தெரியுது. சபரிமலையில் பார்த்தீங்கன்னா 18 படின்னு வாங்க. அந்த 18 படிக்கு போகும்பொழுது முழங்கால் போட்டே போவாங்க, அல்லது ஒவ்வொரு படியாக தொட்டு கும்பிட்டுக்கிட்டே மேலே போவாங்க. மேலே ஏறின மாதிரி இப்படி திரும்பி இறங்கக்கூடாது, சரிங்களா? எப்படி ஏறினாங்களோ அப்படி தான் பின்னாடி இறங்கணும். அந்த 18 படி மாதிரில 28 படி இருக்குது ரோமாபுரியில். இப்படி தான் அவங்களுக்கு இப்படி தான் மார்ட்டின் லூத்தர் மேலே போனார். ஆனால் பாதியில் என்ன செஞ்சிட்டாரு, இறங்கி வந்துட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு வசனம் கேட்டுச்சு, சத்தமாக கேட்டுச்சு. என்ன வசனம்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17. உங்களுக்கு தெரியுமா இந்த வசனம்? பைபிளில் 4 தடவை இருக்குது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் 4 தடவை இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆபகுக் 2 அதிகாரம். வெரி குட், ரவி சார் சொல்கிறாங்க. ஆபகுக் 2 அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் 1 தடவை, புதிய ஏற்பாட்டில் 3 தடவை. ரோமர் சொல்லிட்டேன், அப்புறம் கலாத்தியரில் இருக்குது, எபிரேயரில் இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வசனத்தை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்தந்த இடத்துல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அந்தந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த அசரீரி, அந்த சத்தம், அந்த வசனம் மார்ட்டின் லூத்தர் கேட்டுச்சு. அப்படியே இறங்கி வந்துட்டார். போப்பாண்டவர் டூப்பாண்டவர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், பின்னாடி இறங்கி வந்துட்டார் அவர். அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய புரட்சியே, மாபெரும் சீர்திருத்தமே உண்டாயிற்று. புராட்டஸ்டன்ட் இயக்கமே அப்படித்தான் உருவாச்சு. விளங்குது உங்களுக்கு? அப்படி ஒரு பெரிய புரட்சி, அப்படி ஒரு பெரிய மறுமலர்ச்சி நம்முடைய சபையில் 1888 வந்திருக்கணுங்க. யார் தடை பண்ணிட்டான்? சாத்தான் தடை பண்ணிட்டான். விளங்குது உங்களுக்கு? அப்போ இந்த சத்தியத்தை இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேனா? நமக்கு இந்த சத்தியம் எடுத்து சொல்லப்பட்டதா? யார், எந்த போதகரதை எடுத்து பேசினார்? யார் இதை குறித்து தொடர் பிரசங்கங்கள் செய்தார்கள்? யாராவது பண்ணியிருக்காங்களா? இதுவரைக்கும் நானும் இதுவரைக்கும் ஒரு போதகரும் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதே கிடையாது. நான் இந்த சபையில் 25 வருஷமாக பாஸ்டாக இருக்கிறேன். இந்த மிஷனில் யாருமே பேசலை. ஏன் இது வரைக்கும் நானே பேசலை? பிரியமானவர்களே, அப்போது இந்த சத்தியம் இந்த 1888 ஆண்டவர் இந்த திருச்சபை கொடுத்தாரே, விசுவாசத்தினால் வரும் நீதி என்ற சத்தியம். இந்த சத்தியம்தான் முத்துவதுக்கு மிக முக்கியமான அஸ்திபாரம் அப்படின்னு எலன் வைட் சொல்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஆனால் சில மூப்பர்களுக்கு நிகழ்கால சத்தியத்திற்கும், அதான் அப்போ இருந்த அந்த காலத்தில் இருந்த மூப்பர்கள், அப்போ இருந்த சில மூப்பர்களுக்கு நிகழ்கால சத்தியத்திற்கும் விசுவாசத்தினால் கிடைக்கும் நீதிக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அந்த காலத்தில். எனவே இயேசுவை நம்புகிறவர்கள் மட்டுமே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் எலன் வைட். இயேசுவை முழுசாக நம்புறீங்களா? அவங்க தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க முடியும். ஓய்வு நாளை நம்ம சடங்காச்சரமாக கடைபிடிக்கலாம், உண்மை தானே? புளி சாதம் செய்யணும், லெமன் சாதம் செய்யணும், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அடுப்பத்தை வைக்கக்கூடாது, சும்மா சடங்காச்சாரமாக பண்ணிடலாம், கடமைக்காக செஞ்சிடலாம், சுயநீதி நிமித்தம் செஞ்சிடலாம். ஆனால் உண்மையிலே இயேசுவை நேசிக்கிற அந்த நேசத்தோடு, அந்த ஆழமான அன்போடு இருக்கிறவங்க தான் ஓய்வு நாள் பரிசுத்தமாக உண்மையாக கடைபிடிக்க முடியும் என்று எலன் வைட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, இது அப்போது ஏற்பட்ட அந்த தூதை கேட்டதுக்கப்புறம் உண்டான உடனடி விளைவுகள், இந்த தூதை கேட்ட பிற்பாடு உண்டான பிற்கால விளைவுகள், விசுவாசத்தினால் வரும் நீதி, அந்த செய்தி பிரசங்கிக்கப்பட்ட பிற்பாடு பிற்காலத்தில் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன பார்க்கலாமா? 1888 கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் பேசப்பட்ட சத்தியத்தை
இந்த 2 பேரும் ஜோன்ஸ் வேகனர் 2 பேர் பேசின பிரசங்கங்களை முழு மனதோடு ஆதரித்தார், வரவேற்றார் எலன் ஒயிட் அம்மையார். அதன் பிறகுதான் அட்வென்டிஸ்ட் சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதல் காணப்பட்டது. 1889 1889 அடுத்த வருஷம் ஜூலை மாதத்தில் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு பிறகு, நான் சொன்னேன்ல வருஷம் அந்த காலத்தில் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடந்துச்சு. இப்போ தான் 5 வருஷம் மாறிடுச்சு. அந்த கூட்டத்துக்கு பிறகு கிறிஸ்துவின் நீதியை குறித்த விலையேற பெற்ற சத்தியத்தை ஆத்துமாக்கள் அதிக அக்கறையுடன் ஏற்றுக்கொள்கின்றனர் என்று எழுதினார் எலன் ஒயிட். சரிங்களா? 1888 அப்பொழுது கிடைத்த வெளிச்சத்துக்கு பிற்பாடு தான் கிறிஸ்துவ நீதியை குறித்த விலையேற பெற்ற வெளிச்சத்தை ஆத்துமாக்கள் அதிக அக்கறையோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவையும் அவருடைய நீதியை பற்றி தாங்கள் சரியாக அறிந்து கொண்ட காலம்தான் தங்கள் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த காலம் என்று பலர் சாட்சி கூறினார்களாம். சரிங்களா? இந்த மினிபாலிஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் தான் 1888 கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு பிறகு தான் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. அநேகர் இயேசுவோடு நடக்க ஆரம்பித்தார்கள். இன்னொரு காரியம் பாருங்களேன், மினிபாலிஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்துக்கு பிறகு அட்வென்டிஸ்ட் சபையில் அதிக வளர்ச்சி காணப்பட்டது. இப்போ வெளியில் போய் யாருக்கா சத்தியம் சொல்லுங்களேன், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளை பற்றி இவங்களுக்கு என்ன, எப்போ பார்த்தாலும் 10 கட்டளை ஓய்வு நாள், 10 கட்டளை ஓய்வு நாள், இவங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? பிரியமானவர்களே, இயேசுவை அவருடைய அழகில் நாம் சொல்ல கற்றுக்கொள்ளவில்லை. ட்ரூத் ஆஸ் இட் இஸ் இன் ஜீசஸ். இயேசுவில் இருக்கிறபடியே சத்தியத்தை நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற வசீகர தன்மை, அவருடைய களிப்பூட்டும் அழகு, இதை நாம் எடுத்து சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இது 1888க்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் சபை 10% வளர்ச்சி அடைந்தது. ஒவ்வொரு வருஷமும் 10% வளர்ச்சி கூடிக்கிட்டே இருந்துச்சான். இப்போ நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம் உலகளாவிய விதத்தில். உண்மையிலே வளர்ச்சியான்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ரெக்கார்டில் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கும் பாருங்கள், நிறைய சர்ச்சுக்கு போங்க, ரெக்கார்டு படி 400 500ன்னு வாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வர்றது 100 150 நாளே ஆச்சரியம்தான். உண்மை தானே? அன்பானதே பிள்ளைகளே, ஓய்வு நாளையும் கற்பனைகளையும் முக்கியப்படுத்துவதை விட கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையும் முக்கியப்படுத்தும் போது இத்தகைய மாற்றம், எழுப்புதல் ஏற்படும். கடைசியாக 2 எலன் ஒயிட் அம்மையாருடைய வாசகங்களை வாசித்து நான் முடிக்க போகிறேன். இவாஞ்சலிசம் புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க பாருங்களேன். இவாஞ்சலிசம் பக்கம் 696. 40 ஆண்டுகளாக அவிசுவாசமும் முறுமுறுப்பும் கலகமும் பண்டைய இஸ்ரவேலரை கானான் தேசத்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டிருந்தன. ஏன் இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு வெளியில் இருந்தாங்க 40 வருஷம்? காரணம் அவிசுவாசம், முறுமுறுப்பு, கலகம். நவீன இஸ்ரவேலரும், நம்ம எல்லாரும் நவீன இஸ்ரவேலரும் பரலோக கானானுக்குள் நுழைவதை அதே பாவங்கள் தாமதப்படுத்தி இருக்கின்றன. இன்றைக்கி நாம் ஏன் பரலோகத்துக்கு போகல? ஆண்டவர் அப்பயே வந்திருக்கணும்ல. அப்படிதானே படித்தோம். காரணம் என்ன? அந்த ஆதி இஸ்ரவேலர் செய்த அதே பாவம் தான், அவிசுவாசம், முறுமுறுப்பு, கலகம். இவ்விரு கூட்டத்தாரை பொறுத்தவரையில் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் குறை ஏதும் இல்லை. இந்த 2 கூட்டம், அந்த காலத்து இஸ்ரவேல் ஜனங்கள், இப்போ இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை குறையே கிடையாது. குறை யார்கிட்ட தான்? நம்மிடத்தில் தான். கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் மத்தியில் காணப்படும் அவிசுவாசமும், நம்ம மத்தியில் என்ன காணப்படுதான்? அவிசுவாசமும், லௌகீகமும், உலக பிரகாரமான காரியங்கள், லௌகீகமும், பிரதிஷ்டையின்மையும், சண்டையுமே இந்த பாவமும் வருத்தமும் நிறைந்த உலகில் நம்ம இத்தனை ஆண்டுகளாக தக்க வைத்து விட்டது. ஏன் நம்ம இந்த உலகத்தில் இத்தனை வருஷமாக இருக்கிறோம்? 1888 சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி தானே?
ஏன் இன்னும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா அவிசுவாசம், முறுமுறுப்பு, கலகம், லௌகீகம், தற்பிரதிஷ்டையின்மை, சண்டை. உண்மைதானே? அதனால தான் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பூலோக கானானுக்குள்ளே போகலை. அதனால தான் நாம் இன்னும் பரலோக கானானுக்குள்ளேயும் நாம் போகலை. பிரியமானவர்களே, என்ன அர்த்தம்? நான் சிம்பிளாக சொன்னேன், நாம் இன்னும் இயேசுவோடு நெருங்கி நடக்கிறவர்களாக இல்லை. இயேசுவின் குணங்களை, நீதின்னு என்னங்க? கிறிஸ்துவின் நீதினா அவருடைய குணம்தான். அவருடைய குணத்தை நம்ம இன்னும் என்ன செய்யலை? வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறவில்லை. ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புத்தகத்தில் கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள் பக்கம் 62 வாசிக்கிறேன். இயேசுவிடம் உங்களை ஒப்படைத்து. இந்த 1888 செய்தி கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எலன் ஒயிட் ஆஸ்திரேலியா போனாங்க. 1891 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. அங்கே இருந்தப்போ தான் இந்த ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புக்கை எழுதினாங்க. அதில் ஒரு வாசகம் சொல்கிறாங்க பாருங்களேன். இயேசுவிடம் உங்களை ஒப்படைத்து அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை இதுவரை பாவமானதாக இருந்த போதிலும் அவர் நிமித்தம் நீங்கள் நீதிமானாக எண்ணப்படுவீர்கள். கிறிஸ்துவின் குணம் உங்கள் குணமாக எண்ணப்படுவதால், அதாங்க நீதி, கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்துவின் குணம் உங்கள் குணமாக எண்ணப்படுவதால் நீங்கள் பாவம் செய்யாதவர்கள் போல தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். as if you have never sinned. நீங்கள் பாவமே செய்யாதவர் போல இயேசுவுக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவோமா? பிதாவாகிய தேவனால் பாவமே செய்யாதவர்கள் போல ஏற்றுக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய குணத்தை, அவருடைய நீதியை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக மாறணும். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நாம் அவருடைய நீதியை பெற முடியும். அந்த விசுவாசம் கூட அவர் தான் நமக்கு ஈவாக கொடுக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்களை ஆண்டவர் அந்த நாட்களிலே கொடுத்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். நம்ம அதை படிக்கணும். ஆண்டவரே, நமக்கு சித்தமானால் வருகிற வருஷத்தில் இந்த சத்தியங்களெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபத்தோடு ஆயத்தமாவோம். தேவ சித்தத்திற்கு நம்மை கீழ்ப்படுகிறவர்களாக ஒப்பு கொடுப்போம். அவர் சத்தம் கேட்போம், அவருடைய சித்தம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல மகத்தான சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை ஜீவனோடு சுகம் பலத்தோடு கர்த்தர் நடத்தி வருகிறீர். அதற்கு உமக்கு நன்றி. கர்த்தருடைய கிருபையினால் எங்களை இந்த வாரம் முழுவதும் காத்து கொண்டீர். பல இடங்களுக்கு சென்றோம், அலைந்தோம், திரிந்தோம். கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறது. அதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலுமே பாடி துதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும், காணிக்கைகளை படைக்கவும் தேவரே கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாங்கள் நீதிமான்களாகிறோம் என்பதை நாங்கள் ஒரு சிறிது சபையின் வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஐயா, இந்த வெளிச்சம் வெளியேற பெற்ற வெளிச்சம் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினீர். விசுவாசத்தினால் வரும் நீதி என்பது லவோதிக்கேயா திருச்சபைக்கான தூது, இந்த காலத்தில் இருக்கிற சபைக்கான தூது என்பதை கர்த்தர் நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். தகப்பனே, இந்த செய்தி ஒரு பெரிய எழுப்புதலின் செய்தியாக அந்நாட்களிலே கொடுக்கப்பட்டது. ஆனாலும் பிசாசின் தந்திரத்தினால் அது புறக்கணிக்கப்பட்டது. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை நீர் வீச பண்ணும்படியாய் உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் இந்த சத்தியத்தை நாங்கள் ஆழமாய் கற்றுக்கொள்ள, ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி நடக்கிறவர்களாக மாற ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும், ஆன்லைனில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும்
கர்த்தருடைய பிள்ளைகள் அனுப்பியிருக்கிற படைத்திருக்கிற காணிக்கைகள் எல்லாத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இன்னும் கிட்டிச்சேர எங்களுக்கு கிருபைகளை தாரும். நாங்கள் செய்யும் கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் மாத்திரம் ரட்சிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, கிறிஸ்துவை சார்ந்திருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவின் மெய்யான பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் உலாவர ஆண்டு எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை இந்த இரவிலே பத்திரமாய் பாதுகாத்து எங்கள் வீடுகளில் எங்களுக்கு இரவில் நல்ல இளைப்பாறுதல் தந்து மீண்டும் ஒரு சமூகத்தில் எங்களை காலையிலே கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடையவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.